ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மதுரை மாவட்ட பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் ஐக்கியம் நடத்துகிற டிசம்பர் மாத ஐக்கிய கூடுகையில் கலந்து கொள்வது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இவ்வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்பாய் அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஐக்கியத்தின் மூத்த தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெவரன் டிஎன் ராஜன் அவர்கள், ரெவரன் பிராங்க்லின் ஜோசப் அவர்கள், ரெவரன் எம்ஜே சேவியர் அவர்கள், ரெவரன் சார்ல்ஸ் விக்டர் அவர்கள், ரெவரன் விக்டர் ஜோசப் அவர்கள், ரெவரன் ராபின்சன் அவர்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனுக்கு நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். நான் சிறுவனாக இருந்த பொழுதிருந்து என்னை அவர்கள் அறிவார்கள், நானும் அவர்களை அறிவேன். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கொடுத்திருப்பது அது பெரிய ஒரு பாக்கியம். ரெவரன் டிஎன் ராஜன் அவர்களை நான் சிறுவனாக இருந்த பொழுது இருந்து அறிந்திருக்கிறேன். தகப்பனாருடைய நண்பர், எனக்காய் ஜெபித்த ஒரு பெரிய தேவ மனிதர். அவருடைய வாழ்க்கை எங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. ஒரு மாதிரியான தேவ மனிதர்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெவரன் சார்ல்ஸ் விக்டர் அவர்களையும் நான் இளைஞனாய் இருந்த நாட்களிலிருந்து அறிவேன். பள்ளி நாட்களிலே அவர்கள் நடத்துகிற ஆராதனையிலே கலந்து கொண்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆமென். உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்த தேவ மனிதன். அவருக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் விக்டர் ஜோசப் அவர்கள் பலமுறை எங்களுடைய இல்லத்திற்கு வந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்காக தேவனை நன்றி செலுத்தினேன். எத்தனையோ வருடங்கள் உருண்டோடி ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி. ஹல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையிலே தேவனை உண்மையாய் தேடுகிற இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை ஊழியத்திலே உற்சாகப்படுத்தின என்னுடைய தகப்பனார் எம்ஜே சேவியர் அவர்கள், தாயார் இங்க இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையிலே தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளவும், அப்போஸ்தல உபதேசங்களிலே நிலைத்திருக்கவும், ஆதி திருச்சபையின் சத்தியங்களிலே நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவ மனிதர்கள், அவர்கள் தான் எங்களுக்கு மாதிரி. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே அவர்களுக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த ஐக்கியத்திலே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாய் ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே ஆயிரக்கணக்கான மைல்கள் ஓடின தேவ மனிதர்கள், இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள். உங்கள் முன்பு நிற்பது தகுதியின் அடிப்படையில் அல்ல, அது தேவனுடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. ஆகையினால இப்படிப்பட்ட இந்த பெரிய பாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே வேலை பார்த்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தையும் நிறைவேற்ற தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு செல்ல, வேலை நிமித்தம் செல்ல தேவன் எனக்கு உதவி செய்தார். நான் சென்ற சில வாரங்களிலே அங்கிருந்த ஒரு போதகர் என்னை பார்த்து இப்படியாக சொன்னார், நீ அமெரிக்கா வந்திருப்பது உன்னுடைய வேலை நிமித்தம் என்று நீ நினைக்கிறாய், அது அப்படி அல்ல. படைத்த தேவன், அழைத்த தேவன் உன்னை இந்த தேசத்திற்கு ஒரு மிஷனரியாக அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என்னுடைய நினைவில் இருக்கிறது. பல வருடங்கள் உருண்டோடு ஆகிவிட்டது. ஆனாலும் கூட தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை என்னுடைய இருதயத்திலே இன்றைக்கும் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே,
குடும்பமாக தேவனுக்கென்று ஊழியத்திலும் நாங்கள் அங்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அன்றிலிருந்து நான் எந்தெந்த மாகாணங்களிலே வேலை நிமித்தமாக இருந்தேனோ அந்தந்த மாகாணங்களிலே உள்ள திருச்சபைகளோடு இணைந்து தேவனுக்கென்று ஊழியத்தை நிறைவேற்றும்படி தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் சில வாரங்கள் இங்கு வந்து பெற்றோர்களை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று வருவேன். அப்பொழுதெல்லாம் தேவன் என்னுடைய இருதயத்திலே சில வார்த்தைகளை கொடுப்பார். அதை வந்து சொல்லிவிட்டு நான் செல்லுவேன். இன்றைக்கும் கூட தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஹல்லேலூயா. தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உண்மை உள்ளவர்கள் என்று கருதி தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்தும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய ஊழியராக இருந்த பில்லி கிரஹாம் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். 99 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். மிகவும் மேன்மையான ஒரு ஊழியக்காரர். அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மேன்மையான ஒரு தேவனுடைய மனிதன் அவர். பல அமெரிக்க ஜனாதிபதிகள் அவரிடத்தில் வந்து ஆலோசனைக்காக வருவார்கள். அவர் மரித்த பொழுது ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையும் ஒரு கனத்தையும் செலுத்தி அவரை அடக்கம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவ மனிதர். பல தேசங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அவருடைய கடைசி நாட்களிலே அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஐயா, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். இந்த ஜனங்கள் உங்களை என்னவாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? What do you want the people to remember you? How do you want the people to remember you? இவ்வளவு ஆண்டுகள் தேவனுக்கென்று ஓடி இருக்கிறீர்கள். இந்த ஜனங்கள் உங்களை குறித்து என்னவாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள் என்று அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்களாம். அதற்கு அவர் சொன்னார், ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஒருவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியம். என்னை அழைத்த தேவன் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்திற்கு உன்னை அதிபதியாய் வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி என்னை படைத்த தேவன், என்னை அழைத்த தேவன் இடத்தை சொல்லுவார் என்றால் அதுதான் எனக்கு மேன்மையானது என்று சொன்னாராம் தேவ மனிதன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நான் வாஞ்சிக்கிறேன். ஆகையினால தேவன் இன்றைய நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இது நான் நினைக்காத ஒன்று. ஆனாலும் கூட கர்த்தர் இன்றைய நாளிலே பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய ஜனமே, அமெரிக்க தேசத்திலிருந்து நான் இங்கு வரும் பொழுது தேவனுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தார். மலைகளை அவர் சமபூமியாக்குகிற தேவன் என்று சொன்னார். The God who levels the mountain. The God who levels the mountain. பர்வதங்களை சமபூமியாக்குற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பர்வதத்தை போல அநேக பிரச்சனைகள் ஊழியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எழும்பி நிற்கிறது. பெரிய பர்வதங்கள் எழும்பி நிற்கிறது. பெரிய தடைகள் எழும்பி நிற்கிறது. ஊழியத்துக்கு விரோதமாய் எத்தனையோ தடைகள் எழும்பி வருகிறது. தேவனுடைய ஆவியிலே போட்ட ஒரு வார்த்தை, பர்வதங்களை சமபூமி ஆக்குகிற ஒரு தேவன் நான். I am the God who levels the mountain. Hallelujah. இன்றைக்கு இந்த வாக்கை கர்த்தர் சபைகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை கொடுக்கிறார். Hallelujah. பர்வதங்களை சமபூமி ஆக்குற ஒரு தேவன் நமக்கு உண்டு. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதான பர்வதங்கள், தடைகள், சோர்வுகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் சமபூமி ஆக்குகிற ஒரு தேவன் அவர் நமக்கு உண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூத ஜனங்கள் அன்று அந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். செருபாபேலின் தலைமையிலே
இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டப்பட வேண்டும், எருசலேமின் அலங்கங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், மண்மேடுகளாய் காணப்பட்ட ஒவ்வொரு இடங்களும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஜனங்களை அந்த இடத்திலே ஏவுகிறார். செருபாபேலின் தலைமையிலே அந்த இடிக்கப்பட்ட எருசலேமின் ஆலயத்தை அவர்கள் கட்ட முயற்சிக்கிறார்கள். 16 ஆண்டுகள் அது தடைப்பட்டு போனது. தேவனுடைய ஜனமே, 16 ஆண்டுகள் எதிர்ப்பு, 16 ஆண்டுகள் சோர்வு, அவர்களோடு இருந்த ஜனங்களினால் வந்த எதிர்ப்பு, வெளியிலிருந்து வந்த எதிர்ப்பு, சோர்வு ஒரு பெரிய பர்வதம் போல காணப்படுகிறது. முதலாவது இருந்த அந்த தேவ ஆலயத்தின் மகிமையை பார்த்த அந்த தேவ ஜனங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்து முயற்சி செய்யும் பொழுது அந்த எதிர்ப்புனாலே அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். 16 ஆண்டுகள் ஏறக்குறைய தடைப்பட்டு போன பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை செருபாபேலுக்கு வருகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு செருபாபேலை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு சபைகளை அவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். சபைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு தேவன் அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவ ஜனங்களுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹல்லேலூயா. தேவ மனிதர்களுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். இது எப்படி நடக்கும்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, மனித திறமையினால் அல்ல, மனிதனுடைய முயற்சியினால் அல்ல, மனிதனுடைய தாளந்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே இது ஆகும். ஹல்லேலூயா. Not by might and not by power but by my spirit says the Lord. கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும். அதை ஹல்லேலூயா நாம் பார்ப்போம். வருகிற நாட்களிலே நாம் அதை பார்ப்போம். தேவ ஜனங்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்கிற நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அரசியல் மாற்றங்கள், சட்டங்கள் இயற்றப்படுகிறது, கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் இன்றைக்கு காரியங்கள் செய்யப்படுகிறது, சபைகள் துன்புறுத்தப்படுகிறது. ஆனால் தேவன் வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு நாள் இது. Hallelujah. We are in a season where God will level the mountains that are standing against us. பர்வதத்தை போல தடைகள் நமக்கு முன்பாக எழும்பி நிற்கிறது. அவைகளை சமபூமியாக்குகிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாக அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பிரசங்கிக்கும்படியாக, பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். தெரிந்த ஒரு சத்தியம் தான் இது, புதிதாக எதுவுமே அல்ல. தேவன் ஆனாலும் கூட அதை நினைப்பூட்டும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக தேவன் நமக்கு எதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் என்னை இந்த இடத்துல ஆண்டவரை நிறுத்தினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் பேச வேண்டும் என்று நான் ஆண்டவரை கேட்கிறேன். அப்பா, என்னை மறைத்து என் தெய்வம் நீர் பேசுவீராக. கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீ வைத்திருக்கிற வார்த்தையை கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தானாதிபதிகளுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, Lord, I am standing before, oh God, before faithful people, oh God, faithful servant, oh my God. ஆண்டவரே, உமக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் முன்பாக கர்த்தர் என்னை நிறுத்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் வைத்திருக்கிறதான வார்த்தை தேவன் இன்றைக்கு பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஐயா, என்னை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுவீராக, தேவன் பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த நாளிலே தேவன் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆவியிலே ஆழமாய் போட்ட ஒரு வார்த்தை. நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனான் என்னிடத்துல தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் வருகிறதுனாலே இந்த கூடுகையிலே நீ பேச வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். நான் அப்போது தயங்கினேன். ஏனென்றால் மூத்த போதகர்கள், தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஓடிக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்கள், அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி எனக்கு இருக்கிறது என்று தயங்கி கொண்டே இருந்தேன். நானும் அது வேண்டாம் என்று சொல்லி பார்த்தேன். ஆனாலும் கூட அந்த தொலைபேசி நான் முடிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில ஒரு வார்த்தையை போட்டார். நான் வைக்கும்போது சொன்னேன், நான் வந்து பேசுகிறேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆகையினால நான் தைரியமாய் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். தேவ ஜனமே, இந்த செய்தி கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நான் ஒரு மெசஞ்சர்,
மெசஞ்சர், ஒரு தூதுவன், ஒரு தபால்காரன் தான். ஹல்லேலூயா. செய்தியை கொடுத்தவர் உங்களை அழைத்த தேவன். இந்த செய்தி கொடுக்க இந்த விலாசம் உங்களுடைய முகவரி, செய்தியை கொண்டு வருகிறவன் நான் ஒரு தபால்காரன், அவ்வளவுதான். இந்த செய்தியை கொடுத்து விட்டு நான் போகும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொன்னான். யோசுவா 14:12. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், give me this mountain, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் கேட்ட அந்த வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக இன்றைய காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, give me this mountain, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் அன்று யோசுவாவிடத்தில் கேட்ட அந்த ஒரு சம்பவத்தை நான் நினைப்பூட்டி உங்களை நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தின் பின்னணி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும். காலேப் யோசுவாவை பார்த்து கேட்கிற இந்த ஒரு 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 காரியம், இது எப்பொழுது இது நடந்தது என்றால், கானான் தேசத்தை பங்கிட வேண்டும் என்று சொல்லி கோத்திர பிதாக்களும் யோசுவாவும் பிரதான ஆசாரியரும் அங்கு அவர்கள் முயற்சி செய்யும் பொழுதுதான் இது நடக்கிறது. கானான் தேசத்தை அவர்கள் பங்கிட அவர்கள் உட்கார்ந்து அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சீட்டு போடுவார்கள். சீட்டு போட்டு அதை யார் எந்த பகுதி எந்த கோத்திரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பிரித்து கொடுக்கும்படி அவர்கள் உட்கார்ந்து ஆலோசித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் காலேப் அங்கு எழுந்து வருகிறார். ஹல்லேலூயா. இதை பிரித்து கொடுக்கும்படியாக உட்கார்ந்துக்கிறது யாரு? யோசுவாவும் பிரதான ஆசாரியரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதோடைய முறைமை என்ன? சீட்டு போட்டு அவர்கள் அதை பிரித்து கொடுப்பார்கள். அப்பொழுது யோசுவா காலேப் எழுந்து சொல்லுகிறான், இதற்கு சீட்டு போட அவசியம் கிடையாது. யாருக்கு எதை கொடுப்பீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அந்நாளிலே கர்த்தர் வாக்கு பண்ணின இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று காலேப் வைராக்கியமாய் கேட்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே 12 கோத்திரத்தாருடைய தலைவர்களை கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக அனுப்பின ஒரு நாள். இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் இன்றைக்கு யோசுவாவிடத்தில் கேட்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய தாசனாகிய காலேப் இருக்கிறபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. காலேப் யோசுவாவிடத்துல அவன் கேட்கிறான், கர்த்தர் அந்நாளிலே எனக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை, அந்த மலையை எனக்கு தாரும் என்று கேட்கிறான் காலேப். அந்நாளிலே, எந்நாளிலே? என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த சம்பவத்திலே வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை தான் இன்றைக்கு காலேப் யோசுவாவிடத்துல கேட்கிறான். ஹல்லேலூயா. அந்நாளிலே God promised Caleb that he will inherit the land. 12 கோத்திரத்தார்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க போகிறார்கள். அவர்கள் அந்த தேசத்தை வேவு பார்த்து வந்து அவர்கள் அறிக்கையை மோசே இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது 14:24 தேவன் சொல்ல, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவன் பண்ணின வாக்கு அவன் நினைவு கூர்ந்து காலேப் யோசுவாட்ட கேட்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஹல்லேலூயா. தேவன்
காலேபுக்கு வாக்கு பண்ணி எத்தனை ஆண்டுகள் கடந்து போனதா? 45 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. 45 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. அப்பொழுது காலேப் யோசுவாவிடத்துல சொல்றான், அந்நாளிலே தேவன் எனக்கு வாக்கு பண்ணின இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி வாய்கிராக்கியத்தோடு கேட்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, God promised Caleb. God promised, தேவன் வாக்கு கொடுக்கிறார். நீ போய் வந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் நான் கொடுப்பேன், உன்னுடைய சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் காலேபுக்கு வாக்கு பண்ணுகிறார். God promised Caleb. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு நிறைவேறினதா? நிறைவேறினது. ஹல்லேலூயா. 45 ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த வாக்கு நிறைவேறினது. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த வாக்கை கொடுத்தவர் யார்? ஒரு படைத்த தேவன். God himself gave that promise. மனிதன் காலேபுக்கு அந்த வாக்கை கொடுக்கவில்லை. மோசே காலேபுக்கு அந்த வாக்கை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த வாக்கை கொடுத்தது யார்? படைத்த தேவன், அழைத்த தேவன். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வாக்கு நிறைவேறும். அருமையான தேவனுடைய ஜனமே, God fulfilled his promise in Caleb's life. காலேபுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. God preserved the promise for 45 years. 45 years, 45 ஆண்டுகள் தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய அவர் பாதுகாத்தார். இன்றைக்கு உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஊழிய பாதையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறும், அது மாறாது. வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது. அவர் மறந்து போய்விட தேவன் அல்ல. காலேப் சொல்லுகிறான், நீங்க சீட்டு போட்டு கொடுக்கிறதுக்கான இந்த பட்டணம் இது கிடையாது. தேவனுடைய ஜனமே, நீங்க எல்லாம் முடிவு செய்யறது கிடையாது. படைத்த தேவன் எனக்கு முடிவு செஞ்சிட்டாரு. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவு செய்து விட்டார். இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். Give me this mountain. Hallelujah. நீங்கள் எத்தனை முறை ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். தேவனுடைய ஜனமே, இந்த மதுரை பட்டணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அழுத நாட்கள் உண்டு. இந்த பட்டணத்தை எனக்கு தாரும், இந்த தமிழக மாநிலத்தை எனக்கு தாரும், இந்திய தேசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அழுது முறையிட்ட நாட்கள் உண்டு. அது நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற ஒரு காலத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். You are in a season of seeing the promise fulfilled in your ministry. Hallelujah. தேவன் அதை செய்வார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. All the promises of God in him are yes and amen. அவைகள் மறைந்து போகாது, ஆண்டவரை மறந்து போகாது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல, ஒரு எக்ஸ்பைரி டேட். இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போனீங்கன்னா ஒரு மாத்திரை வாங்குறோம், அந்த மாத்திரையை வாங்கி அதோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு பார்க்குறோம். இல்லை, ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கினோன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் என்னன்னு என்று பார்க்குறோம். பால் வாங்கினா கூட பால் எக்ஸ்பைரி டேட் என்னன்னு பார்க்குறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. Every promise of God has no expiry date. 45 ஆண்டுகள் ஆகுதா, நடக்கும். There is no expiry date for the promises that the Lord has given you. உங்க வாழ்க்கையில, ஊழியத்துல, சபையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு அது எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்க. Hallelujah. If God has given you a promise, it is his responsibility to make that happen in your life. Hallelujah. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது அவருடைய பொறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார், உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவைகள் மாறாதவைகளாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவைகள் மாறாததாய் இருக்கிறது. காலேபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறினது. யோசுவா 14:13 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவா
எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமானது. 45 ஆண்டுகள் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு தேவன் வாக்கை பண்ணியிருப்பார் என்றால் உங்கள் தேவைகள் அது அவருடைய பொறுப்பு. Hallelujah. If God has promised you something, your requirement becomes his responsibility. Your requirement is his responsibility. கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் உங்களுடைய தேவைகள் அது அவருடைய பொறுப்பு. Hallelujah. காலேபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், அவனுடைய தேவை அது தேவனுடைய பொறுப்பா இருந்தது. அதை அவர் நிறைவேற்றினார். ஹட்சன் டெய்லர் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய தேவ மனிதர், மிஷனரி, 18ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு மிஷனரி, சீன தேசத்திலே பல ஆண்டுகள் 51 ஆண்டுகள் ஊழியம் செய்த தேவனுடைய மனிதன். இவருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவரை குறித்து கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர் 51 ஆண்டுகள் சீன தேசத்திலே தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பாடுபட்டு தேவனுடைய வார்த்தையை சுமந்து சென்ற தேவ மனிதன். அந்த 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 தேசத்திலே வேலையாட்கள் இன்னும் வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்தார். சுவிசேஷ பணிக்காக இன்னும் அநேக ஊழியர்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த தேவையை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவரிடத்துல அவருடைய வங்கியிலே சொற்ப பணம் தான் இருந்தது. ஆனால் தேவை அதிகம். அநேக ஊழியர்கள் தேவை என்று சொல்லி லண்டன்ல உள்ள அவருடைய நண்பரிடத்துல அவர் பேசி கொண்டிருந்தாராம். எனக்கு இத்தனை தேவ மனிதர்கள் ஊழியர்கள் இங்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தேவையை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நண்பர் சொன்னாராம், உன்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது? இத்தனை ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் வேண்டும் என்றால் இவ்வளவு பணம் ஆகுமே என்று சொல்லி லண்டனில் உள்ள அவருடைய நண்பர் அவரிடத்துல உன்னிடத்துல எவ்வளவு பணம் உண்டு என்று கேட்டாராம். அதற்கு இவர் சொன்னாராம், இவருடைய வங்கியிலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்த்திருக்கிறார். சொற்ப பணம், 27 காசு, வெறும் 27 காசு தான் அவருடைய வங்கியில இருக்கு. அப்ப ஹட்சன் டெய்லர் தேவ மனிதன் அவருடைய நண்பர்கிட்ட சொன்னாராம், என்னிடத்துல 27 காசுகளும் அவருடைய வாக்கு தத்தங்களும் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னாராம். I have 27 cents and all the promises of God. ஹல்லேலூயா. 27 காசு தான், ஆனா அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னிடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு ஒன்று மாறாது. அவர் சொன்ன வாக்கு ஒன்றும் தலையிலே விழாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அது சொன்னதுதான். வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஊழிய காரங்களிலே எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலேபை குறித்து சுருக்கமாக ஒரு 3 காரியங்கள். காலேப் இவ்வளவு வைராக்கியமாய் 45 ஆண்டுகள் அவன் அந்த வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த பட்டணத்தை, எபிரோன் பட்டணத்தை, இந்த மலை தேசத்தை எனக்கு தாருங்கள் என்று சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டானே, அவனிடத்தில் என்ன விசேஷமாக காணப்பட்டது என்று சொல்லி 3 காரியங்கள், என்னை ஆசீர்வதித்த 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக அந்த வசனத்திலே நாம் வாசித்தது போல, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், Caleb had a different spirit. Caleb வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். Caleb had a different spirit. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது 10 கோத்திர பிதாக்கள் அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க செல்கிறார்கள். மோசே இவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், 12 கோத்திர பிதாக்களையும் கூப்பிட்டு சொல்லுகிறார், நாம் சுதந்திரிக்கிற போகிற கானான் தேசத்தை போய் சுற்றி பாருங்கள். அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் பலவான்களா பலவீனர்களா? அந்த தேசத்தின் பட்டணம் எப்படி இருக்கிறது? அந்த தேசத்தின் ஜனங்கள் கூடாரங்களில் வாசம் செய்கிறார்களா, கோட்டையிலே வாசம் செய்கிறார்களா? அவர்கள் பலவான்களா பலவீனர்களா? அந்த நிலங்கள் எப்படி இருக்கிறது? அது நல்ல நிலமா கெட்ட நிலமா? இப்படி நீங்கள் அதை சுற்றி பார்த்து வந்து
அந்த செய்தியை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி 12 பேரை அவர் அனுப்பி விடுகிறார். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அந்த 12 பேரும் இப்பொழுது அந்த தேசத்திற்கு போகிறார்கள். 40 நாட்கள் அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள். சுற்றி பார்த்து விட்டு இப்பொழுது மோசேவினிடத்தில் வருகிறார்கள், ஆரோனிடத்தில் வருகிறார்கள், சபையார் எல்லாரிடத்திலும் வந்து அவர்கள் அந்த அறிக்கையை அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் போய் வந்த தேசம் அது மிகுந்த நல்ல ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஆனால் அந்த தேசத்தின் ஜனங்கள் பலவான்கள், அவர்கள் ராட்சசர்கள். எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம், அவர்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம். அவர்கள் ஜனங்களை பட்சிக்கிற ஜனங்கள், அவர்கள் நம்மளை மேற்கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னாங்களா? துர் செய்தியை பரப்பினார்கள். ஹல்லேலூயா! துர் செய்தியை பரப்பினார்கள். 10 நபர்கள் வந்து அவர்கள் துர் செய்தியை பரப்புகிறார்கள். நாம் பலவீனர்கள், நாம் அவர்களுக்கு முன்பாக முறிந்து ஓடி விடுவோம், அவர்கள் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள், அவர்கள் ஜனத்தை பட்சிக்கிற அவர்கள் ராட்சசர்கள், தேசம் நல்லா தான் இருக்கு, பாலும் ஓணுகிற தேசம் என்று சொல்லி அவர்கள் துர் செய்தியை பரப்பின பொழுது ஜனங்கள் எல்லாம் முழுதும் அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயத்தினாலும் திகிலினாலும் ஜனங்கள் அழுகிறார்கள். நாங்கள் எங்களை இந்த இடத்துல கொன்று போடவா, எங்களை இங்கே அழைத்து வந்தீர்கள், நாங்கள் எகிப்திற்கு திரும்பி செல்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் அந்த இடத்துல அங்கலாய்த்துக் கொள்கிறார். ஆனால் காலேப் என்ன சொல்கிறார்? அந்த இடத்துல நாம் உடனடியாக போவோம், இதை நாம் மேற்கொள்வோம், தேவன் நமக்கு இதை நம் கையில் இதை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! காலேப், அதுதான் காலேபுடைய ஆவி. ஹல்லேலூயா! காலேப் சொல்கிறான், இது உண்மைதான், இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இது அரணான பட்டணம், அங்கு இருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அங்கு இருக்கிற பட்டணங்கள் அரணிப்பான ஒரு பட்டணம், அது கோட்டையிலே அவர்கள் பாதுகாப்பாய் வாழ்கிறார்கள், இது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட நாம் துரிதமாய் செல்வோம், உடனடியாக நாம் செல்வோம், அந்த தேவன் நம்ம கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அதுதான் காலேபுடைய ஆவி. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு பயத்தை பரப்புகிற ஜனங்கள் மத்தியிலே, திகிலை பரப்புகிற ஜனங்கள் மத்தியிலே காலேப் அவன் தேவனுடைய ஆவியினாலே அவன் சொல்லுகிறான், நாம் செல்வோம், உடனடியாக செல்வோம், நாம் அதை மேற்கொள்வோம் என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா! அநேகர் மற்ற 10 பேரும் தடைகளை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக இருக்கும் எதிர்ப்பை பார்க்கிறார்கள். ஆனால் காலேப் பார்க்கிறான், இது நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா! அவர்கள் தடையை பார்க்கிறார்கள், இவன் பார்க்கிறான், இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் மேற்கொள்ளப்பட்டு விடுவோம், அவருடைய பார்வைக்கு நம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் காலேப் பார்க்கிறான், தேவனுடைய பார்வையிலே நாம் பலவான்கள் என்று சொல்லி காலேப் பார்க்கிறான். ஹல்லேலூயா! தேவனுடைய பார்வையிலே பார்க்கிற ஒரு ஆவியை கொண்ட மனிதன் தான் காலேப். ஹல்லேலூயா! காலேப் சொல்லுகிறான், நாம் உடனடியாக செல்வோம், இதை நாம் முறியடித்து இதை பெற்றுக்கொள்வோம், தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், நமக்கு வருகிறதான தடைகள், நமக்கு வருகிறதான எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி காலேப் சொல்கிறான். அதுதான் காலேபுடைய ஆவி. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட கிருபையை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, மற்ற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இது முடியாது, இது சாத்தியம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து செல்கிற நாட்கள் வரும். சில வேளைகளிலே சோர்வுற்று காணப்படுவோம், ஊழியத்திலே பெரிய எதிர்ப்புகள், பாடுகள், இதை எப்படி நாம் செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய ஒரு அதைரியம் நம்மளை நிரப்புகிற நாட்களுக்குள்ளாக நாம் வருவோம். ஹல்லேலூயா! ஆனாலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார், இதை நாம் மேற்கொள்ளுவோம் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இது முடியாது என்று எதை நாம் நினைக்கிறோமோ அது முடியும் என்று சொல்லி மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. இது சாத்தியம் இல்ல பிரதர், இது சாத்தியம் இல்ல சிஸ்டர் என்று சொல்லுகிற மத்தியில அது சாத்தியமாக்குகிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா! பலவீனர்களை கொண்டு பலவான்களை முறியடிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆகையினாலே தான் தேவன் செருபாபேல் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே இது ஆகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! தேவன் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை காலேபிடத்துல அவர் பார்க்கிறார்.
மற்ற ஜனங்கள் பயத்தோடும் திகிலோடும் நம்பிக்கை இல்லாமையோடும் இருக்கும் பொழுது காலேப் விசுவாசத்தை பேசுகிறான், ஜெயத்தை பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். ஒரு முக்கியமான சத்தியத்தை தேவன் எனக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். Caleb, when others forgot what God has done, Caleb remembered. எல்லா ஜனங்களும் அந்த 10 பேரும் தேவன் செய்த காரியத்தை மறந்து போனார்கள். தேவனுடைய ஜனமே, இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்த தேவனுடைய வல்லமையையும் அவருடைய உண்மையையும் அவர் மறந்து போனார்கள். காலேப் எகிப்திலே பிறந்த ஒரு மனிதன், 38 ஆண்டுகள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். மற்ற ஜனங்கள் போல, மற்ற எபிரேய மக்கள் போல காலேபும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அவன் செங்கலை செதுக்கிற வேலையில் அவன் இருந்தான். அவன் ஒடுக்கப்படுகிறான். Pharaoh oppressed. காலேபும் அதே போலதான். எகிப்தில் பிறந்த மனுஷன் தான் காலேப். 38 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மனிதன் தான் காலேப். பார்வோனுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழாக ஒடுக்கப்பட்ட மனிதன் தான் காலேப். ஆனால் ஒரு நாள் வந்தது, மோசே மூலமாக தேவன் அடிமைப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்களை அந்த பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். அதை கண்ணில் பார்த்த மனிதன் தான் காலேப். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அதுல ஒரு மனுஷன் தான் காலேப். ஹல்லேலூயா. செங்கடல் முன்பாக நிற்கிறது. தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே நடத்தி சென்றது போல நடத்தி சென்றார். அதை பார்த்த மனிதன் தான் காலேப். இவனோடு இருந்தவர்கள் மற்ற எபிரேய மக்களும் அந்த 10 கோத்திரத்தின் தலைவர்களும் இதை பார்த்தவர்கள் தான். செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் அதே செங்கடலை பார்வோனின் சேனையை அமிழ்த்து போட்டதை கண்ணால பார்த்த மனிதன் தான் காலேப். ஹல்லேலூயா. மற்ற எபிரேய ஜனங்களும் அதையும் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. மாராவின் தண்ணீரை மதுரமாக்கிய அந்த தேவன் செய்த அற்புதத்தை கண்ணால் பார்த்த மனிதன் தான் காலேப், மற்ற ஜனங்களை போல. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னா இறங்கி வந்தது. காடையினாலே தேவன் அந்த ஜனங்களை போஷித்தார். ஹல்லேலூயா. இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேலின் ஜனத்தை அவர் பாதுகாத்தார். காலேப் அதை பார்க்கிறான். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அமலேக்கியர்களை முறியடித்தான் காலேபும் அவனுடைய இருந்த ஜனங்கள். இதை எல்லாம் பார்த்த மனிதர்கள் தான். Caleb remembered God's faithfulness. எத்தனை ஆண்டுகள் வனாந்தரத்திலே வழிநடத்தின தேவனை அறிந்த மனிதன் காலேப். மற்ற 10 ஜனங்களும், வேவு பார்க்க போன ஜனங்களும் அதை பார்த்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வந்து அவர்கள் சொன்னார்கள், இதை நாம் முறியடிக்க முடியாது. காலேப் நினைத்து பார்க்கிறான், செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் அல்லவா என்னுடைய தேவன், வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பின தேவன் அல்லவா என்னுடைய தேவன், மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாக்கின தேவன் அல்லவா என் தேவன், வானத்திலே இருந்து மன்னாவையும் காடையும் அனுப்பின தேவன் அவர். ஹல்லேலூயா. அக்கினி மதிலா என்னை பார்த்து காத்த தேவன் அல்லவா அவர் என்னுடைய தேவன். இந்த கானான் தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். உடனே போவோம், முறியடித்து விடுவோம், பெற்று சுதந்திரித்துக் கொள்வோம். அதுதான் காலேப் உடைய ஆவி. அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் காலேப் வந்து இப்படி சொல்லும் பொழுது இவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவனை எத்தனித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. காலேபை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் எதிர்த்த பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பிடித்து நின்ற மனிதன் காலேப். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. நமக்கு தேவை. ஆவியின் பலம் நமக்கு தேவை. காலேப் வேறே ஆவியுடையவனாயிருந்தான். இந்த பட்டணத்தை பிடித்துக் கொள்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். மதுரையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். மதுரையில் உள்ள திருச்சபைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் காலம் இது. ஒரு பலத்த ஆவியின் பலன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாம் தேவனிடத்தில் விடாப்படியாக நிற்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, காலேப் வேறே ஆவியுள்ளவனாயிருந்தான். முதலாவது தேவன் கற்றுக் கொடுத்த காரியம் எனக்கு, காலேப் வேறே ஆவி உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் அது பயங்கரமான ஒரு பாதைகள். ஹல்லேலூயா. அவர் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல, பாதியிலே கூட்டி வந்து விட்டு கைவிடுகிற தேவன் அல்ல, முற்று முடியும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். காலேப் வேறே ஆவி உள்ளவனாயிருந்தான். இரண்டாவதாக அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான். காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினானா? ஹல்லேலூயா. உத்தமமாய் தேவனை பின்பற்றின ஒரு தேவ மனிதன். இத சொன்னது யாரு? தேவனே சொல்றார், என்னுடைய தாசனாகிய காலேப் உத்தமமாய் பின்பற்றினான். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி! மோசே சொல்லல, இத காலேப் உத்தமமாய் பின்பற்றினான் மோசே சொல்லல, யோசுவா சொல்லல, படைத்த தேவன் சொல்கிறார், என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்த ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தான் என்று சொல்லும் ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு மேன்மையான ஒரு சாட்சி. உத்தமமாய் பின்பற்றினான். God himself says, Caleb followed me fully. One of the greatest compliment a human being can have. A greatest compliment a human being can have from the Creator. Caleb followed me fully, wholeheartedly. Hallelujah. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதன் காலேப். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே அரைகுறையா தேவனை பின்பற்றுகிற மனிதர்கள் உண்டு. Sometimes we follow God wholeheartedly. Occasionally we follow God, wholeheartedly. நமக்கு எல்லாம் நன்றாக நடக்கும் பொழுது தேவனை நம்ம முழு இருதயத்தோடு நம்ம பின்பற்றிடுவோம். ராட்சசர்கள் இல்லாத ஒரு தேசத்தை தேவன் வாக்கு பண்ணிட்டார்னா தேவனை முழு மனசா நம்ம பின்பற்றுவோம். உடனே போவோம், அந்த தேசத்தை நாம் முற்றுகையிட்டு நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போனாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். ராட்சசர்களை பார்த்தவொன்னே எல்லாருடைய இருதயமும் ஒரு கலக்கம் உண்டாயிருச்சு. இது தேவன் நமக்கு கொடுத்த தேசம் அல்லையா. இங்க ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பலவான்கள், நாங்க பலவீனர்கள். ஆனால் ராட்சசர்களை பார்த்தும் இவ்வளவு பெரிய தடை, இவ்வளவு பெரிய பர்வதம் முன்னாடி நிக்குதுன்னு பார்த்தும் நாம் போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் சொல்றான்ல காலேப். அதுதான் உத்தமமாய் பின்பற்றின காலேபின் ஒரு பெரிய ஒரு அறிகுறி. தேவனை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது எதிர்ப்புகள் வரும், பாடுகள் வரும், சஞ்சலங்கள் வரும். அதன் மத்தியிலும் நாம அதை சுதந்திரித்துக் கொள்வோம்னு முன்னாடி போறோம்ல, அதுதான் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு மனிதனுடைய ஒரு அடையாளம். Hallelujah. Caleb wholeheartedly followed God, not only when it was convenient, not only when it was comfortable. He followed God wholeheartedly in spite of the opposition. Hallelujah. எதிர்ப்புகள் மத்தியிலே ராட்சசர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்த பொழுதும் அவன் ஒரு தனி மனுஷனா சொல்றான், நிக்கிறான், நான் போய் அதை மேற்கொள்வேன் என்று. ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற மனிதர்கள் உலகமே எதிர்த்து வந்தாலும் தனியா நிற்பார்கள் தேவனுக்கென்று. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று தனியாய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் நிற்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான தலைவர் சொன்னாங்க, ஆதி அப்போஸ்தல நாட்களில் இருந்த அனுபவங்களுக்குள்ளாக சபை செல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிற ஒரு திருச்சபையாய் நம்முடைய திருச்சபைகள் மாற வேண்டும். உலகமே இன்னொரு பாதைக்கு சென்றா கூட நாம் தனித்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு, அப்போஸ்தல உபதேசங்களை பிடித்துக் கொண்டு அப்பம் பிக்குதலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதி விசுவாசிகள், ஆதி திருச்சபையிலே அவர்கள் தரித்து நின்றார்கள். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அப்பம் பிக்குவதிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையை வஞ்சிக்கிற அநேக கூட்டங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. அவர்கள் எல்லாம் ஒரு அணியில நின்றா கூட நாம் தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாய் நிற்க வேண்டிய ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. காலேப் சொல்றான், நீங்க எல்லாரும் எதிர்த்து நிற்கலாம், எல்லாரும் என்னை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லலாம், நான் தனி மனுஷனா நிற்பேன். அந்நாளிலே தேவன் எனக்கு வாக்கு பண்ணின இந்த
மலை தேசத்தை எனக்கு தாரும். Give me this mountain, even if I have to stand alone, even if I am facing the opposition alone, I will stand for the promises of God. Hallelujah. தேவன் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, காலேபின் சந்ததிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. யோசுவாக்களின் சந்ததிகள் இன்றைக்கு சபையிலே எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு காலத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராட்சசர்களை பார்த்து பயந்து ஓடுகிற ஒரு கூட்டம் அல்ல. ஹல்லேலூயா. அது அந்த 10 கோத்திரத்தார்கள் ராட்சசர்களை பார்த்து பயந்து, ஐயோ நாங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொன்ன தேவன், அந்த மனிதர்கள் மத்தியிலே ஒரு மனிதன் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறான். காலேப். ஹல்லேலூயா. காலேப். ஹல்லேலூயா. அவர்கள் பயந்து அவர்கள் போன பொழுது கூட காலேப் தேவனை உத்தமமாய் தனியாக நின்றாலும் தேவனுக்கென்று நிற்பதுதான் மேல் என்று சொல்லி புரிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன். Standing alone is the characteristics of Caleb. Standing when others quit. மற்றவர்கள் விட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. 12 பேர் சேர்ந்து தான் போனாங்க, 10 பேர் காணாம போயிட்டாங்க. ஆனாலும் இவன் தனியா நிற்கிறான். When others quit, we will not quit. ஹல்லேலூயா. இன்றைக்கு உபத்திரங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, ஊழியத்தை விட்டு போன அநேக போதகர்கள் எனக்கு தெரியும். அமெரிக்க தேசத்தில் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் நன்றாக ஊழியத்தில் நின்றார்கள். கோவிட் வந்தது, சபைகள், பல சபைகள் காலியாகி போனது. அருமையான தேவனுடைய ஜனமே, சபையை நடத்த முடியாமல் விட்டு போய்விட்டார்கள் அநேகர். ஹல்லேலூயா. காலேப் தேவனுக்கு உண்மையாம் உத்தமமாய் நின்றான். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாரும் விட்டு போனா கூட நான் அதை வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி நின்ற ஒரு தேவ மனிதன் காலேப். ஹல்லேலூயா. Standing when the crowd opposes, ஜனங்கள் எதிர்த்தால் தேவனுக்கென்று நின்ற மனிதன் காலேப். Standing when people misunderstood him, ஜனங்கள் தவறாய் புரிந்து கொண்டாலும் கூட தேவனுக்கென்று நின்ற மனிதன் தான் காலேப். ஹல்லேலூயா. Following God fully means you may have to stand alone. You may have to stand when others quit. You may have to stand when the crowd opposes you. And you may have to stand when people misunderstand you. Hallelujah. காலேப் தேவனுக்கென்று உத்தமமாய் நடந்த ஒரு தேவனுடைய மனிதன். தேவனுடைய ஜனமே, நான் சொன்னது போல அமெரிக்க ஐக்கிய தேசத்தை பல வஞ்சனைகள் இன்றைக்கு சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு சபைக்கு சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அவர்கள் ஒரு வீட்டு கூட்டம் நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பை அவர்கள் அங்கு அறிவிக்கிறார்கள். They are forming a new home cell. ஹோம் செல் இல்லை, நம்ம எல்லா சபையிலையும் ஹோம் செல் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை, வீட்டு கூட்டங்கள் இல்லை சபைகளில் ஹோம் செல், கேர் செல் அந்த மாதிரிலாம் சபைகளை வச்சு நடத்துவோம். அதே மாதிரி ஒரு ஹோம் செல், கேர் செல் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அது என்ன ஹோம் செல்னா, கிறிஸ்டியன் யோகா அப்படின்ற ஒரு தீம், ஒரு தலைப்பில் ஒரு ஹோம் செல் ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்டியன் யோகா. நான் அந்த போதகர்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா இந்த கிறிஸ்டியன் யோகா என்று சொல்லுகிறீர்களே அது என்ன? இந்த யோகாவை குறித்து எனக்கு தெரியும். நான் இந்திய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், யோகா பண்ணின நண்பர்கள் இருக்கிறார்கள். அதுக்கும் வேதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வேதத்துக்கு புறம்பானது. இதை எதற்காக நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்ப அவர் என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுகிறார். இல்லை, இது ரொம்ப நல்லது, யோகா ரொம்ப நல்லது. நம்ம சபையில ஜனங்கள் அநேகருக்கு முட்டு வலி, கால் வலி, கை வலி என்று இருக்கிறாங்க. யோகா பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றார். எப்படி சத்ருவானவன் சபையை வஞ்சிக்கிறான் என்று சொல்வதற்கான உதாரணம் தான் இது. நான் சொல்றேன், யோகாவுக்கும் இன்றைக்கு சபையின் சத்தியத்திற்கு சம்பந்தமே இல்லை பாஸ்டர். அவருடைய மனைவிட்டையும் அவர்கிட்டையும் நான் உட்காந்து நான் பேசுகிறேன். எனக்கு இது தெரியும், இதை பண்ணினவர்கள் எனக்கு இது தெரியும், இது ஒரு வஞ்சனை என்று சொல்லும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள மனசில்லை. அவர்கள் சொன்னார்கள், 1 ஆண்டுகள் இதை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம், இது ஜனங்களுக்கு தேவை என்று சொல்லி அதை ஆரம்பித்தார்கள்.
அதுதான் அந்த சபைக்கு நாங்க போன கடைசி ஆராதனை. அதோடு நிப்பாட்டி விட்டோம். அப்பொழுதுதான் என்னுடைய இதயத்தில் வேதனைப்பட்டேன். எப்படி ஒரு வஞ்சனை இன்றைக்கு சபைக்குள்ளாய் வந்திருக்கிறது, எப்படி வஞ்சனை வந்திருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒன்று உடற்பயிற்சி தான். அவங்க சொல்லுகிற அந்த மந்திரங்கள் எல்லாம் நாங்க விட்டுருவோம், ஆனா அந்த உடற்பயிற்சியை மாத்திரம் நாங்க பண்ணுவோம்ன்றோம். யோகா பண்ணும் பொழுது அந்த மந்திரங்கள் விட்டுருவாங்களாம், ஆனா அந்த உடற்பயிற்சி அதை பண்ணுவாங்களாம். நான் சொன்னேன், சத்துரு எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜை தான் கொண்டு வருவான். தி எனிமி brings everything as a package. நீ அதுல இருந்து அதையும் எதையும் தனியாலாம் எடுக்க முடியாது. இன்றைக்கு சபை அப்படிப்பட்ட ஒரு மொத்த பேக்கேஜை கொண்டாந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இவைகளில் எல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் காலேபுகளையும் யோசுவாக்களையும் தேவன் இன்றைக்கு எழுப்பி கொண்டு இருக்கிறார். உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தேவை. அருமையான தேவனுடைய ஜனமே, அநேக சபைகள் வஞ்சிக்கப்பட்டு சத்தியத்துக்கு புறம்பான, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு யோசுவாவின் தலைமுறை, ஒரு காலேபின் தலைமுறை இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஹல்லேலூயா. இவர்கள் தான் காலேபுகளும் யோசுவாக்களும். ஹல்லேலூயா. இவர்களை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் உள்ள வல்லமைகள் இன்றைக்கு நம்ம சபையில வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எது தேவையோ அது இன்றைக்கு சபையிலே இல்லை, எது தேவை இல்லையோ அது எல்லாம் சபைக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய தேசம்னாலும் சரி, ஐரோப்பிய தேசம்னாலும் சரி, ஆஸ்திரேலியானும் சரி, எல்லா தேசங்களிலும் சத்ருவானவன் வஞ்சனையை கொண்டு வருகிறான். நான் சொன்ன போல, ஒரு தனி மனிதன் வஞ்சிக்கப்பட்டா அந்த பாதிப்பு அந்த மனுஷனுக்கு மாத்திரம்தான். இப்ப நான் ஒரு தனி மனிதன், நான் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை சொல்வதை கேட்டு நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால் நான் பாதிக்கப்பட்டு விடுவேன். நான் ஒரு குடும்ப தலைவன், இப்பொழுது நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டுரும். என்னுடைய மனைவி, 2 பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. சரி, நானும் போய் ஆகா இது யோகா, கிறிஸ்தவ யோகான்னு ஒன்று சொல்றானுங்களே, இது ரொம்ப நல்லதுதான், நம்ம இதை பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா சத்ரு நம்மளை மேற்கொண்டு விடுவான். ஒரு தனி மனிதன் வஞ்சிக்கப்பட்டா பாதிப்பு அவனுக்கு. ஒரு குடும்ப தலைவன் வஞ்சிக்கப்பட்டா குடும்பம் வஞ்சிக்கப்படும். ஒரு சபையின் தலைவன் வஞ்சிக்கப்பட்டா அந்த சபையே வஞ்சிக்கப்பட்டு போயிடும். கிட்டத்தட்ட 140 விசுவாசிகளுக்கு மேல் உள்ள ஒரு சபை அது, நான் போன சபை. நான் அப்போதான் உணர்த்துகிறார், எப்படி ஒரு சபையின் தலைவன் வஞ்சிக்கப்பட்டா சபையே வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு விட்டு. இதே போல ஒரு பிரபலமான ஊழியக்காரர் ஒருத்தர் வஞ்சிக்கப்பட்டா ஆயிரக்கணக்கான ஜனங்கள், விசுவாசிகள், சபைகள் வஞ்சிக்கப்பட்டு போயிடும். சத்துருக்கு இது தெரியும். அதனாலதான் அவன் போய் பிடிக்கிறான். He is after the high target. யாரு முக்கியமான ஆளு, பிரபலமான ஆள் பிடிச்சு வஞ்சித்திட்டோம்னா இன்னைக்கு எல்லாரையும் வஞ்சித்து விடலாம். இப்படிதான் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய ஜனமே, அந்த நாட்களில் இந்த வியாபாரத்துக்கான ஒரு யுக்தி இருக்கும். Give what the consumers want. அதுதான் வியாபார யுக்தியின் பெஸ்ட் மார்க்கெட்டிங் டிப். Give the consumers what they want. வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டானா அந்த வியாபாரம் பெருசாயிரும் இல்லையா? ஒரு சோப்பு வியாபாரமானாலும் சரி, எந்த வியாபாரமானாலும் சரி, வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டீங்கன்னா பெருசாயிரும். இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்து போயிடுவார். நம்ம கையில எல்லாம் வச்சிருக்கோம்ல ஆப்பிள் போன், எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் கேட்டீங்களா எல்லாம் ஆப்பிள் போன், ஐபாடு, ஐபேட் இப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆப்பிள், எல்லாமே ஆப்பிள். இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், people don't know what they want until you show it to them. அதாவது மக்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் காண்பிக்கும் வரை அவர்களுக்கு தெரியாது. ஒரு யுக்தி என்ன சொல்லுது, வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க, அதுதான் வியாபாரத்தின் சிறந்த யுக்தின்றது. ஆனா இவர் பாருங்க, ஆப்பிள் நிறுவனம் உலகத்திலேயே மிகவும் வெற்றிகரமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நிறுவிய இந்த நிறுவனர் என்ன சொல்லுகிறாரா, மக்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் காண்பிக்கும் வரை அவர்களுக்கு தெரியாது. மக்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது, நம்ம தான் கொடுக்கணும்ன்றார்.
எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இதே இது நான் இங்க பொருத்தி பார்க்கிறேன், சபைக்கு பொருத்தி பார்க்கிறேன். அவர் சொன்ன வார்த்தையை நான் இங்க பொருத்தி பார்க்கிறேன். மக்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் போய் காட்டும் வரைக்கும் அவர்களுக்கு தெரியாது. இப்ப போய் நான் ஒரு பேனாவை எடுத்துட்டு போய் ஒரு மக்கள்கிட்ட போய் காட்டுறேன், அது வரைக்கும் இந்த பேனாவுடைய தேவை அவங்களுக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிதான் இந்த ஐபாடுன்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. ஐபாடை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மக்களுடைய பாக்கெட்லயும் அவர் போட்டார். அதுல என்ன இருந்துச்சா, 1000 பாடல். ஒரு சின்ன ஐபாட்ல ஒரு 1000 பாடல், 2000 பாடல். அவர் அதான் சொல்றாரு, மக்களுக்கு என்ன தேவைன்னு மக்களுக்கு தெரியாது, நம்ம ஒண்ணு கொண்டு போய் கண்டுபிடிச்சு அவங்க பாக்கெட்ல போட்டுருவோம். அவங்க போட்டு 1000 பாடல் நடக்கிறப்ப கேட்கட்டும், ஓடுறப்ப கேட்கட்டும், உட்கார்றப்ப கேட்கட்டும், தூங்குறப்ப கேட்கட்டும். எப்படி இருக்கு பாருங்க. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு பாருங்க. People does not know what they want until we show them. இதே யுக்தியை சத்துரு இன்னைக்கு கையில் எடுத்துட்டான். சபை விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. நம்ம தான் கொண்டு போய் புதுசா ஒண்ணு சொல்லணும், புதுசா ஒரு சத்தியத்தை சொல்லுவோம், புதுசா ஒரு காரியத்தை அவங்க இருதயத்துல போடுவோம், சபையில போடுவோம். இன்றைக்கு புதுசா நூதனமான காரியங்கள், நூதனமான சத்தியங்கள், நூதனமான காரியங்களை சத்ரு சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அருமையான தேவனுடைய ஜனமே, வேதத்திற்கு புறமான காரியங்கள், அடிப்படை சத்தியத்துக்கு புறமான காரியங்களை இன்றைக்கு சத்ருவானன் சபையில கொண்டு வந்து சபையை அவன் தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சத்துருவின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக தான் தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அறியாத மனிதன், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்கு விழுந்து போவான். ஹல்லேலூயா, விழுந்து போவான். மக்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்று நாம் சொல்லுகிற வரைக்கும் அவர்களுக்கு தெரியாதுன்ற வார்த்தையை சத்துரு இன்றைக்கு அவன் பல இடங்களிலே ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஜனமே, புதிதாக ஒரு சத்தியம் சபைக்குள்ள வரும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மேலை நாடுகளிலிருந்து அநேக காரியங்கள் இப்படி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே நாம் ஆழமாய் தேவன் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியிலே நாம் பலப்பட்டு நடக்கும் பொழுது நாம் அதை கண்டுகொள்ள முடியும், வேறுபிரிக்க முடியும். ஹல்லேலூயா. காலேப் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஹல்லேலூயா. தேவனை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது தனியாக நீங்கள் நின்றாலும் நீங்கள் நிமிர்ந்து தேவனுக்கென்று நிற்பீர்கள், வைராக்கியமாய் நீங்கள் நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், பலமும் இல்லை பராக்கிரமும் இல்லை, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்ன தேவன சபைக்காக வைராக்கியம் கொண்டு காரியங்களை நடத்துகிற ஒரு காலங்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய ஜனமே, அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக, காலேப் கடினமான மலை நாட்டை சுதந்திரிப்பதில் உறுதியா இருந்தான். Caleb was determined to claim the hardest mountain. Caleb was determined to claim the hardest mountain. யோசுவா 14ஆம் அதிகாரம் 6-13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கு இந்த வசனங்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் ஐயா, நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயது இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்திருந்தேன். ஆனாலும் என்னிடையே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார்.
உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவனாயிருக்கிறேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் சொல்றது? 85 வயதாய் இருந்த காலேப் சொல்லுகிறார், எனக்கு அப்பொழுது இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருந்த அப்போது எனக்கு இருந்த பலன் இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீர். கர்த்தர் என்னோட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவைகளை துரத்தி விடுவேன் என்று சொன்னார். 45 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. 85 வயதுள்ள மனிதனாகிய காலேப் அவன் சொல்லுகிறான், எனக்கு அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. காலேபுடைய உறுதியை பாருங்க. தேவன் அதான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். உறுதியா நின்னுட்டான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உறுதி அனுப்பேன் நான். ஹல்லேலூயா. 1 ஆண்டா, 2 ஆண்டா, 5 ஆண்டுகளா, 10 ஆண்டுகளா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உறுதியாய் நிற்பேன். யோசுவாட்ட போய் காலேப் சொல்லல, ஐயா எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு, எனக்கு அந்த எப்பிரோன் மலை வேண்டாம், அங்க ராட்சசர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு நிலத்தை கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத நிலத்தை கொடுத்துருங்க, நான் போய் ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். இல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய மனிதன் காலேப் சொல்லுகிறான், நான் ரிட்டையர்டருக்கு ஆகிறதுக்காக அழைக்கப்பட்டவன் கிடையாது, சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்ட மனிதன் நான். ஹல்லேலூயா. சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்ட மனிதன். 85 ஆண்டுகள் ஆனால் வயசு ஆனாலும் 45 வயசு கடந்து போயிருச்சுப்பா, பரவாயில்ல, எனக்கு அந்த மலை தேசத்தை கொடுங்க. Give me this mountain. அது இல்லாம நான் எதுலயுமே செட்டில் ஆக மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க வேற எதை கொடுத்தாலும் நான் செட்டில் ஆக மாட்டேன். I will not settle for anything unless you give me the mountain. ஹல்லேலூயா. தேவன் ஆணையிட்டு கொடுத்த எப்பிரோன் மலையை கொடுக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. காலேபுடைய வாழ்க்கையில ஒரு தலைமுறை அழிந்து போனது. தேவனுடைய ஜனமே, வனாந்தரத்திலே எத்தனை பாடுகள், எத்தனை கவலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை யுத்தங்கள், எத்தனை யுத்தத்தை பார்த்த மனிதன். 85 ஆண்டுகள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஓடின மனிதன். எல்லாரும் விட்டு ஓடினாலும் தேவனுக்காக நிற்பேன் என்று சொன்ன ஒரு தேவ மனிதன். எல்லாரும் இவனுக்கு எதிராக வந்தாலும் நான் என்னுடைய உத்தமத்திலே நான் நிற்பேன் என்று சொன்ன தேவ மனிதன். இவனை கல்லறிய ஜனங்கள் வந்த பொழுது கூட என் உத்தமத்திலே நான் நிற்பேன் என்று சொன்ன தேவ மனிதன் இப்பொழுது சொல்லுகிறான், 85 ஆண்டு ஆயிருச்சு, எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு இலக்கு, எப்பிரோன் தான். ஹல்லேலூயா. எப்பிரோன் மலை தேசத்தை கொடுத்தால் ஒழிய நான் விட மாட்டேன். யாக்கோபு தேவனோடு போராடுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன். வைராக்கியம், வைராக்கியம், வைராக்கியம். Hallelujah. Caleb determined in his heart that he will get the hardest place as his inheritance. Hardest place. Hallelujah. மதுரை பட்டணம் கடினமான பட்டணமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கடினமான ஒரு பட்டணமா? விடமாட்டோம். ஹல்லேலூயா. விடமாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். ஐயா, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் இளைஞனா இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை அழைத்தார் அந்த ஊழியத்திற்கு. இப்பொழுது எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, விடமாட்டோம். ஹல்லேலூயா. எப்பிரோனை சுதந்திரிக்காம நாங்க விடமாட்டோம். எங்களுடைய சன்னதி எப்பிரோனை சுதந்திரிக்கும். ஐயா, எங்களுடைய சன்னதி இந்த தேசத்திலே சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலேபுடைய வைராக்கியம் இன்றைக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் காலேபோட இருந்தார். காலேப் வேறே ஆவியை உடைய மனிதனாய் இருந்தான். ஹல்லேலூயா. காலேப் உத்தமமாய் தேவனை பின்பற்றினான், முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றினான். காலேப் உறுதியாயிட்டான். ஹல்லேலூயா. உறுதியாயிட்டான். கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும்படியாக
அவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சேவியர் அமெரிக்கா தேசத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது ஒரு பாஸ்டரோடு நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அந்த பாஸ்டர் ஜான் மேலட் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய தேவனுடைய மனிதர், அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றியவர். உலக மகா யுத்தத்தில் ஜப்பானில் அங்கு இருந்து அமெரிக்காக்காக யுத்தம் செய்த ஒரு தேவ மனிதன். அதற்கப்புறம் போதகராகி அவர் போதகர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பாவும் நானும் அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்பாவுடைய ஊழியத்தை பார்த்து அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. There is no retirement for a man of God. There is no retirement for a man of God. கர்த்தருடைய மனிதனுக்கு ஓய்வே கிடையாது. காலேபுடைய வாழ்க்கையை நான் தியானிக்கும் பொழுது அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. 85 வயசானதுக்கு அப்புறம் கூட ஒரு இளைஞர் கூட்டத்தை, ஒரு படையை கூட்டிட்டு போய் எப்ரோனை முறியடித்து ஏனோக்கியரை முறியடித்த ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஏனோக்கியரை முறியடிச்சிட்டாரு. இது சும்மா வார்த்தையே கிடையாது. இது சும்மா ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிட்டாரு, அதனால கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு நெகோசியேஷனுக்காக யோசுவாட்ட கேட்கல. He was not engaging negotiation. 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்பினேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எப்ரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே சேசாய், அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு, பாருங்க, அங்கே இருந்த சேசாய், அகிமான், கல்மா என்று ஏனாக்கின் 3 குமாரரை காலேப் துரத்தி விட்டான். இந்த ராட்சசர்கள் யாரு? கானான் தேசத்துல பார்த்தாங்கல்ல, அந்த ராட்சசர்கள். அதனாலதான் நான் சொல்றேன், 85 வயசானா கூட காலேப் யுத்தத்துல அவன் இன்றைக்கும் வாராக்கியம் நின்று அந்த ராட்சசர்களை துரத்தி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியத்தின் தேவனுடைய ஆவியையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய வேளையில கூட ஒரே ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை, இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமியாவா. காலேபுக்கு முன்பாக இருந்த எப்ரோன் பர்வதம், காலேபுக்கு முன்பாக இருந்த தடை என்ன? ராட்சசர்கள். காலேபுக்கு முன்பாக இருந்த தடை என்ன? பலவான்கள். காலேபுக்கு முன்பாக இருந்த தடை என்ன? அரணான பட்டணம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா எதிர்ப்புகளையும், எல்லா சோர்வு என்ற பர்வதங்களையும் இன்றைக்கு சம பூமி ஆக்குகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா காரியங்களையும் சமபூமி ஆக்குகிற ஒரு வல்லமை, ஒரு அக்கினி, ஒரு வைராக்கியம் இன்றைக்கு சபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஓ, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். Lord, I pray that you will rise up a generation of young people, oh God, who will stand up unashamed for the gospel of Jesus Christ. They will be a mighty warrior in the hands of God, oh my Father Lord. They will be a mighty weapon, oh God, in the hands of warrior. பலவான் கையில உள்ள அம்புகளாய் எழும்புகிற ஒரு வாலிப கூட்டம் எழும்பட்டும். காலேபின் ஒரு கூட்டம் எழும்பட்டும். ஒரு யோசுவாக்களின் கூட்டம் எழும்பட்டும் ஐயா. பர்வதங்களை சபபூமியாக்குற ஒரு வல்லமை இன்னைக்கு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு முன்மாதிரியா இருந்த இந்த தேவ மனிதர்கள் அப்பா, இங்க உட்கார்ந்து இருக்கிற தேவ மனிதர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. காலேபின் ஆண்டவரே ஆவியையுடைய இந்த தேவ மனிதர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். காலேபை போல ஆண்டவரே உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற இந்த தேவ மனிதர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை உற்சாகப்படுத்தின இந்த தேவ மனிதர்கள் ஐயா,
உமக்கென்று வைராக்கியமாய் இந்த மதுரை பட்டணத்துல உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த தேவ மனிதர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ நினைவு கூறுவீராக, நீர் நினைவு கூறுவீராக. கர்த்தர் அந்நாளிலே எனக்கு ஆணையிட்ட இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும். Give me this mountain, give me this mountain. ஆண்டவரே, இந்த மதுரை பட்டணத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுமையா, இந்த மதுரை பட்டணத்தை கொடுமை ஆண்டவரே. அப்பா, இந்த மதுரை பட்டணத்திலே உம்மை உண்மையாய் பற்றி கொண்ட ஜனம், உம்மை உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்ட ஜனம் எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பர்வதங்களும் மண்மேடுகளாய் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, சம பூமியாய் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய பர்வதமே, நீ எம்மாளுக்கு முன்பாக செல்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக செல்கிற தேவன் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜீவனுள்ள தேவன் ஐயா, நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, ஊழியக்காரர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ திறந்த வாசல்கள் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன் அப்பா. 26ஆம் ஆண்டு ஒரு திறந்த வாசலின் ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கிற ஒரு ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிற ஒரு ஆண்டாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இரும்பு தாட்பாக்களை முறிக்கிற தேவன், 26ஆம் ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் உடைத்தெறிவீராக, உடைத்தெறிவீராக ராஜா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணனான பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, செவ்வைப்படுத்துவீராக, செவ்வைப்படுத்துவீராக. இரும்பு தாட்பாக்களை உடைக்கும் ஆண்டவரே, வெண்கல கதவுகளை முறியும் ஐயா தேவன். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேறுகிற வரைக்கும் அதை நீர் பாதுகாக்கிற தேவன் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. 45 ஆண்டுகள் படைத்த தேவன், அழைத்த தேவன், நீர் அழைத்த தேவன் அந்த வாக்கு தத்தங்களை பாதுகாத்து. Lord, I pray, oh God, that you will fulfill every promises that you have spoken upon your children's life, oh God. கர்த்தர் நிறைவேற்றும் ஐயா, நிறைவேற்றும். நாங்கள் பயந்து ஓடுகிற கூட்டம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, ராட்சசர்களை பார்த்து பயந்து ஓடுகிற கூட்டம் அல்ல ஐயா. திகிலடைந்து ஜனங்களை அழுக வைக்கிற கூட்டம் அல்ல. யோசுவாக்களின் கூட்டம், காலேபின் கூட்டம். மலை தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் விடமாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் நிற்பதற்கு கர்த்தர் பலத்தை கொடுத்ததுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். மீதியான வேளையில கர்த்தர் நடத்துவீராக, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.